கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எசபேல் சொன்ன வார்த்தை நிமித்தம் எலியா சோர்ந்து போய் தான் சாக வேண்டும் என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே முக்கியமான வார்த்தை 8ஆம் வசனத்தில், அந்த போஜன பலத்தினால் அவன் தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் பர்வதம் மட்டும் நடந்து போனானாம். அந்த போஜன பலத்தினால், எந்த போஜன பலத்தினால்? 400 பாகால் தீர்க்கதரிசிகளுடைய கழுத்தை வெட்டி போட்ட எலியா ஒரு பெண்ணின் வார்த்தை நிமித்தம் மன சோர்வடைந்து, பயந்து, கவலைக்குள்ளாகி தான் சாகணும்னு நினைக்கிறான். எலியா பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த தேவதூதன் சொல்கிறான், நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் ரொம்ப தூரம் நீ நடக்க வேண்டியிருக்கு, வாழ்க்கையில் நீ நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு மூலையில் முடங்கி படுத்து கொண்டிருக்க, எழுந்திரு என்று போஜனத்தை அவனுக்கு கொடுக்குறான். அவன் துக்கத்திலே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையினால் மனம் சோர்ந்து போய் பயத்தினால அவன் சூரிய செடியின் கீழே படுத்திருக்கிறான். எலியாவை போல நீங்கள் கூட மனம் சோர்வுற்று டிப்ரெஷன் ஆகி ஒரு பயத்தினால, ஒரு பதட்டத்தினால இனிமேல் எதையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்துல தேங்கி போய் துவண்டு போய் படுத்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த நாளிலே ஒரு போஜன பலத்தை பற்றி ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த போஜன பலம் என்னத்தை செய்யும் அப்படின்னா, அவனை எழுந்திருக்க பண்ணுகிறது மட்டுமல்லாமல் அவனுக்கு பலன் தந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவன் செய்ய வேண்டிய தூரத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்தும். தேவ தூதனால் கொடுக்கப்பட்ட அந்த தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும், அதை சாப்பிட்ட உடனே எலியாவுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மன சோர்வு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை வியாதியாக கூட நீங்கள் இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இதே பலவீனத்தினாலே நான் என் வாழ்நாள் முழுவதும் கட்டில் கடையாக கிடக்கிறேன், படுக்கையில் கிடக்கிறேன், அடுத்து என்னால் எந்திரிக்க முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு ஒரு போஜனம் கொடுக்கப்படும் பொழுது, உங்களுக்கு ஒரு உணவு தரும் பொழுது, இது நம்ம சாப்பிடுகிற ஒரு சாதாரண உணவு இல்லை, அன்றாட எடுக்கிற சாப்பாடு இல்லை, இது நம்முடைய ஆவிக்கு தேவையான உணவு. இந்த போஜன பலத்தினால் அவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து தெரிந்தானான் 40 நாள். அந்த போஜன பலத்தினாலே 40 நாள் தேவனுடைய பர்வதமாகிய ஓரை பர்வதம் மட்டும் நடந்தானாம். அந்த போஜனத்தில் உண்டான ஒரு பலன் எலியாவை 40 நாள் நடக்க வச்சதாம். இந்த நாளிலே ஒரு போஜனத்தை பற்றின, அந்த போஜனத்தினால் உண்டாகிற ஜீவனை பற்றி, அந்த போஜனத்தினால் உண்டான பலனை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். முக்கியமான வார்த்தை, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது.
இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். நாம் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் இதை நாம் செய்கிறோம். இந்த நற்கருணை என்கிற இந்த ரா போஜனம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தான் மெய்யான போஜனமாக இருக்குதாம், மெய்யான பானமாக இருக்குதாம். அங்கே எலியா சாப்பிட்டது தேவதூதனால் கொடுக்கப்பட்ட ஒரு தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டது. அதை தேவதூதன் கையிலிருந்து கொடுக்கப்படும் பொழுது அதை குடித்த அதை புசித்த எலியாவுக்கு 40 நாள் எழுந்து சோர்வை தட்டிவிட்டு எழுந்து 40 நாள் ஒவ்வொரு இன்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போக அவனுக்கு பலன் தந்தது. இதில் அதை காட்டிலும் வல்லமை உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றி போட, உங்கள் வியாதி படுக்கையிலிருந்து உங்களை எழும்ப செய்ய இதில் அவ்வளவு வல்லமை இருக்குது. நீங்கள் விசுவாசித்து இது எனக்காக பிற்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது எனக்காக சிந்த கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு நீங்கள் விசுவாசித்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் இருக்கிற ஜீவன், நானே ஜீவாப்பம் சொன்னார், இதில் இருக்கிற இந்த பிற்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலும் உங்களுக்காக சிந்த கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஜீவனும் இந்த போஜன பலத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெளிப்படும். உங்களுடைய வியாதியை நிச்சயமாய் மாற்றிப்படும், உங்களுடைய சோர்வுகளை நிச்சயமாய் மாற்றிப்படும், உங்களுடைய பயத்தை நிச்சயமாய் மாற்றிப்படும், உங்களுடைய டிப்ரெஷன் மன சோர்வுகளை நிச்சயமாய் மாற்றிப்படும். உங்கள் சரீர பிரகாரமாக இருக்கலாம், உங்கள் மனது பிரகாரமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய விரிசல் உண்டாயிருக்கலாம், உங்கள் குடும்ப உறவிலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்கிற உறவிலே ஒரு பெரிய விரிசல் இருக்கலாம். அது எல்லாமே இந்த போஜன பலத்தினாலே மாற்ற முடியும். இதில் அவ்வளோ வல்லம் இருக்குது. அந்த பகுதியில் எந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் வேண்டும், பலன் வேண்டும், வல்லமை வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த பகுதியில் இதில் இருக்கிற ஜீவன் வல்லமை பெனிட்ரேட் பண்ணி ஊடுருவி உங்களுக்கு தேவையான பலனையும் வல்லமையும் சுகத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஒரு தண்ணீரையோ அல்லது ஒரு பிஸ்கட்டை கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கிறிஸ்டியன் புக் ஷாப்லேயோ அல்லது ஜூஸ் அந்த வேஃபர் இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். விசுவாசத்தோடு இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இது எனக்காக பிற்க கொடுத்த உடைய சரீரம், இது எனக்காக என்னுடைய நல்வாழ்வுக்காக என்னுடைய சுக வாழ்வுக்காக நீர் சிந்த கொடுத்த ரத்தம் என்று நீங்கள் விசுவாசித்து இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மறுமலர்ச்சி இங்கே பார்க்க முடியும். விசுவாசிச்சு எடுங்க. நான் ஒவ்வொரு நாளும் இதை விசுவாசி எடுக்கிறேன், என் குடும்பம் எடுக்கிறாங்க. அதனுடைய பலன், இதில் இருக்கிற வல்லமையை நாங்கள் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். இதில் அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்கள் கண்கள் திறக்கப்படுமாயின் இதனுடைய வல்லமையை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இது உங்களுக்காக சிந்த கொடுத்த இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தமாக இருக்குது. நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை தெரியப்படுத்துங்கள். இதில் இருக்கிற வல்லமை, மீட்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சந்திக்கிறேன். ஆமென்.